தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்ச பலம் அடைகிறார். அப்போது உங்கள் ராசிநாதன் அல்லது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார் 12 வருடங்களுக்கு அப்புறம். அப்போ ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு அமைய பெறுகிறது. அப்போது ராசிநாதன் போய் 8இல் மறைகிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8இல் உச்ச பலம் அடைகிறார். அப்போ 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவிடம் என்று சொன்னாலும் அந்த 8ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம் என்பது பொருளாதார ஸ்தானம் அல்லவா. அப்போ 8ஆம் இடம் என்பது மறைவு. அப்போ நீங்க உங்க இடத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய, அதே சமயத்தில் தன வருவாயை பெருக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு அப்படிங்கிறது தனகாரக கிரகம். அந்த குரு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ கணவன் அல்லது மனைவியாக இருந்தால் உங்கள் குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் உருவாக்கும். அதே சமயத்தில் மறைந்துள்ள பணம் வெளியே வரும். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து வைத்திருந்தேன் அல்லது ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மறைந்துள்ள தனம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை அதிகப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ராசிநாதன் உச்சப்படுகிறார். அப்போ ராசிநாதன் வலு பெறுகிறார். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தனுசுக்கு அமையப்படும். ஏன்னா ராசிநாதன் உச்சபலம் 12 வருடங்களுக்கு அப்புறம் வலிமை பெறுகிறார். அப்போது மறைந்துள்ள விஷயங்கள் உங்களுக்குள்ள புலப்படும். ஏன் சில நாட்கள், சில வருடங்களாக ஏன் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இதில் தடைப்படுகிறது என்கின்ற விஷயம் இதுவரைக்கும் உங்களுக்கு புலப்படாமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு புலப்படும். ஏன் இந்த தடை ஏற்பட்டது, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடத்தில், இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு புலப்படும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது. அதுவும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்போ இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் புனிதப்படுத்துவார் குரு பகவான். அப்போ நீங்க 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ இந்த வருடம் தனத்தை பெருக்கணுங்கிறத ஆர்வம் இருக்கும், குடும்பத்தை அமைக்கணும் என்கின்ற ஆர்வம் இருக்கும், வாக்கினால் பிழைக்கக்கூடிய, பேச்சினால் பிழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக பெறும். அப்போ இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்கல சார், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது, என் பேச்சு எடுபடலை அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசுக்கு இந்த வருடம் உங்கள் பேச்சு எடுபடும். உங்கள் வார்த்தைகள் பழிக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கரெக்டாக இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த புலமை என்பது இந்த காலகட்டம் நுட்பம். அந்த நுட்பமான அறிவு இந்த காலகட்டம் புலப்படும். கல்வி நன்றாக இருக்க போகிறது. கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. என 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு இருந்த விஷயங்கள் இந்த வருடம் சிறப்பு பெறும். அப்போ ஏற்கனவே ஒரு கோர்ஸ் எழுதி அதில் ஒரு அரியர் வச்சிருக்கிறேன், என்னால் முடிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் ஒரு
ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த தனுசுக்கெல்லாம் இப்போ அந்த கல்வியில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா, படிக்கிறதுல கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருக்குது, ஒரு பாஸ் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இப்போது இந்த வருடம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய, கல்வியில் வெற்றி பெறக்கூடிய, தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த தனுசுக்கு அமைய இருக்கிறது. தைரிய வீரியம் மேம்படும். அதாவது மூன்றாம் அதிபதி தான் அந்த தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் உந்துதலுக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போது இந்த சனி குரு ரெண்டும் ஒரு கனெக்ட் ஆகிட்டாலே எப்படியாவது ஒன்று, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு படி, ஒரு உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். சார் எப்படி சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், அந்த 9, 10 கனெக்ட் ஆகுது காலச்சக்கரத்துக்கு. அப்போ சனி குரு பார்த்தாலே பொருளாதார ஏற்றம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், நல்ல சேவை செய்யணும் என்கின்ற சிந்தனை உணர்வுகள் இருக்கும். அதாவது சமூகத்தில் ஒரு பேர் எடுக்கணும், ஒரு அந்தஸ்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கும். ஸோ அந்த அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த தனுசுக்கு அமையப்பெறுகிறது. உழைப்பால் உயர்வு. சனிங்கிறது நல்ல உழைக்கக்கூடிய கிரகம், அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக உழைப்பாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த சனி குரு டச் ஆகும்போதே அப்போது முயற்சியால் தனவரவு, பாக்கியம், மக்கள் செல்வாக்கு அடையக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் சமூகத்தில் அங்கீகாரம், அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்கத்தின் மூலமாக நன்மதிப்புகளை பெறக்கூடிய தன்மைகள், நல்ல சேவை செய்யக்கூடிய அந்த எண்ண உணர்வுகள் நிச்சயமாக இந்த தனுசுக்கு உருவாக்கும். சார் கடன் இருக்குது, கடன் இந்த வருடம் குறைக்க முடியுமா? கண்டிப்பாக குறைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதாவது எதையெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறதோ, மனசு எதை நினைச்சு ஒரு வருத்தத்தில் இருக்கின்றதோ, அந்த வருத்தம் இந்த வருஷம், அதாவது விலகக்கூடிய, அந்த வருத்தத்திலிருந்து விலகக்கூடிய, அது சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குது சார், ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை அனுபவித்து விட்டேன். ஸோ இந்த வருடம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்க போகிறீங்க. ஹெல்த்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கிலிருந்து மீண்டு வரக்கூடிய, ஒரு வழியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது. சார் குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ நமக்கு குரு பலன் இல்லையே என்று சிலர் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. அந்த குருங்கிறது உங்கள் ராசிநாதன், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு அபிவிருத்திங்கிறது கண்டிப்பாக உண்டல்ல. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுகள் சாத்தியமாகும். அப்போ குடும்ப நபர்கள் ஒன்றிணையக்கூடிய, அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய, திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடிய, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமையிருக்கிறது. சார் எப்படி சொல்கிறேங்க, இந்த வருடத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக 9ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு நேராக அவர் பார்த்தீங்கன்னா எங்கே பார்ப்பார்? 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே தனுசுக்கு அமையிருக்கிறது. நல்ல நல்ல பாக்கியங்கள், எந்த பாக்கியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் இந்த வருட இறுதியில் நிச்சயமாக நிறைவேறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தேன் அப்படின்னா கூட இப்போ சொந்த வேலையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது தனுசுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார்.
12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்படிம்போம். அப்போது கண்டிப்பாக பணம் விரயமாகும். அப்போ அந்த விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. நான் ஒரு வீடு வாங்கணும், 4ஆம் இடத்தை பார்க்குறாரா, விரயஸ்தானத்தை பார்க்குறாரா, ஒரு வீடு வாங்கலாமா, 100% வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்தை வாங்குறது, ஒரு நிலத்தை வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை குறிக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த 12ஆம் இடம் 4ஆம் இடத்தில் இருக்குது. அப்போது முதலீடுகள் கண்டிப்பாக உண்டாக்கும். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கும் முதலீடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதாவது ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு லாங் டேர்மில் நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆழமாக உதயமாகி அதை செயல்படுத்துவதற்கும் 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளிநாடு, அந்நிய மதம், வெளிநாட்டின் மீது நல்லவைகள் நடப்பதற்கு அல்லது வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக துணை புரியும். ஸோ ஆக இந்த குரு பயிற்சி இந்த தனுசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொற்காலம், ஏற்றத்தை தரக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, உத்வேகத்தை தரக்கூடிய, எழுச்சியை தரக்கூடிய குரு பயிற்சியாகவே இந்த தனுசுக்கு அமையும்.